ஒரு ஞானியிடம் சென்ற சிலர், நாங்கள் புண்ணிய யாத்திரை சென்று புனித நதியில் நீராடி வரலாம் என்று இருக்கிறோம், நீங்களும் எங்களோடு வந்தால் நன்றாக இருக்கும் என அவரை அழைத்தார்கள். ஞானியோ, இப்போது வருவதற்கான சாத்தியமில்லை, எனக்காக ஒரு உதவி செய்யுங்கள் என்று சொல்லி அவர்களிடம் ஒரு பாகற்காயை தந்து, நீங்கள் புனித நதியில் மூழ்கும் போதெல்லாம் இந்த பாகற்காயையும் தண்ணீரில் மூழ்க வைத்து எடுத்து என்னிடம் திரும்ப கொண்டு வந்து கொடுங்கள் என்று கூறினார். ஞானி சொன்னது போலவே அவர்களும் செய்து திரும்ப வந்து அவரிடம் அந்த பாகற்காயை ஒப்படைத்தார்கள். அவர் அந்த பாகற்காயை சிறு துண்டுகளாக நறுக்கி அனைவருக்கும் ஒரு துண்டை கொடுத்தார். புனித நதியில் முழுகி வந்த பாகற்காய் இப்போது சாப்பிட்டு பாருங்கள், தித்திக்கும் என்று கூறினார். ஆர்வமுடன் வாங்கிய அன்பர்கள் வாயில் போட்டு மென்ற வேகத்தில் முகம் மாறியது. தித்திக்கும்னு சொன்னீங்க, ஆனா கசக்குதே என்றார்கள். ஞானி அவர்களிடம், பார்த்தீர்களா, பாகற்காய் எத்தனைதான் நதியில் மூழ்கினாலும் அதன் சுபாவத்தை மாற்றிக்கொள்ளவில்லை. அதே போல நாம் நமது தவறான செயல்களை மாற்றிக்கொள்ளாமலோ அல்லது இந்த தீய குணங்களை விட்டுவிடுகிறேன் என்று பிரார்த்தனை செய்துவிட்டு அதனை கடைபிடிக்காமல் தீய குணங்களிலே இருந்து எந்த புண்ணிய தீர்த்தத்தில் 1000 முறை முழுகினாலும், எந்த கோயிலுக்கோ புண்ணிய ஸ்தலங்களுக்கோ 1008 முறை வலம் வந்து விழுந்து வணங்கினாலும் எந்த பயனும் வந்துவிட போவதில்லை. மனங்களிலும் குணங்களிலும் அன்பு வந்தால்தான் வாழ்க்கை இனிமையாகும்.